கடையா பேப்பர் வாங்கி படிச்சு விட தேடி விவரம் தேடி ஓடி ஆடி அலைஞ்சி திரிஞ்சு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த செய்தி என்ன சொல்லுது, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு அக்கம் பக்கத்து மாநிலத்தில் என்ன நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு பரபரப்பு பக்கம் பக்கமாக கேள்வி மேலே கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஊருக்குள்ள நடக்கிறத கேள்விப்பட்டு நாட்டுக்குள்ள நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு ஊர் உலகமெல்லாம் சுற்றி வந்து செய்தி சேகரித்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு அரைச்சி துவைச்சி மாவாக்கி மசாலா சேர்த்து சுட்டு சுட்டு சூடான பேப்பர் தோசையை கொண்டு வர போகிறோம். குடும்பமா கூட்டமா குதூகலமா பாருங்க நம்ம பேப்பர் தோசையை பாருங்க. சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா. நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடக்கும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேளு, ஏது நீ பாரு. தூத்துக்குடியில் பரபரப்பே, மாநகராட்சி கூட்டத்தில் கைகலப்பு, அடி உதை, திமுக கவுன்சிலரின் சட்டை கிழிப்பு. வேண்டாம் வேண்டாம் தனியார் மயம் வேண்டாம், வேண்டும் வேண்டும் ஊதிய உயர்வு வேண்டும். சீர்திருத்த நடவடிக்கை எதிர்த்து பொதுத்துறை வங்கிகள் வேலை நிறுத்தம், வங்கி சேவைகள் முடக்கம், காசு பணம் துட்டு மணி இல்லை இல்லை இல்ல, பொதுமக்கள் பாதிப்பு. தூத்துக்குடி கடலில் அமெரிக்கா கப்பல் அத்துமீறி நுழைந்த அந்நிய கப்பல், சிக்கிய ஊழியர்கள் சிறையில் அடைப்பு, வெளியில் வர ஜாமீன் மறுப்பு. உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கேரள மாநிலம் அட்டப்பாடியில் ஆதிவாசி தமிழர்கள் விரட்டி அடிப்பு. கேரள அரசை கண்டித்து தமிழர்கள் பேரணி, தமிழக அரசியல் கட்சிகள் பங்கேற்பு. கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம், கும்கி யானைகளுக்கு தனியாக முகாம். உயரே உயரே பறக்கும் விலைவாசி, வீங்கும் வீங்கும் பணவீக்கம், மாற்றமில்லை மாற்றமில்லை, வங்கி கடனின் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை, மும்பையில் கூடி ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இந்திய தூதர் கைதான விவகாரம், விதிகளை மீறிய அமெரிக்கா அரசியல் கட்சிகள் ஆரவாரம், நாடாளுமன்றத்தில் ஆரவாரம். திருத்தப்பட்ட லோக்பால் மசோதா மக்களவையில் தாக்கல். பாஜக, அதிமுக, திமுக ஆதரவு, சமாஜ்வாதி எதிர்ப்பு. ஆமா இல்ல எஸ் நோ குரல் வாக்கெடுப்பில் நிறைவேறியது லோக்பால். Those in favor may say aye. Those against may say no. I think the ayes have it. The ayes have it. The motion is adopted and the bill is passed. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. பொதுக்குழுவை கூட்டி கைக்கும் தாமரைக்கும் திமுக காவிட்டு விட்ட நிலையில் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான அதிமுக தனது பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி யாரோடு காவிடுவது, யாரோடு கூட்டிச் சேருவது என்று ஆலோசனையில் ஈடுபடப் போவதாக அரசியல் செய்தியாளர் ஆவலாய் பறக்கிறார். கை கட்சியோடும் தாமரை கட்சியோடும் கூட்டும் இல்லை குழம்பும் இல்லை என்று அறிவித்துவிட்டு அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து விடுவார்களோ என்று டெல்லி குளிரில் அரசியல் கட்சிகள் ஆடி வருவதாக திருவாளர் நடுநிலை குழப்பமான கேள்வியை கேட்டு குழப்பி விட்டுள்ளார். தமிழக அரசு 25 ஏக்கர் நிலம் கொடுத்தால் ரப்பர் பூங்கா அமைக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்யும் என தொழிற்சாலைகள் அமைக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தோட்டத்தை சுற்றி பார்த்த மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் பேசியுள்ளதாக குமரிமுனை செய்தியாளர் முருகிறார். அடுத்த ஆண்டு வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி நாடி நாடி செல்வது என்று கை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி கூடி ஆலோசனை செய்ய கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, வெற்றியும் தோல்வியும் காங்கிரசுக்கு சகஜம்தான், நம்மிடம் ஒற்றுமை இல்லாததும் ஒழுங்கீனம் இருப்பதும் தான் தோல்விக்கு காரணம், எதிரிகளை கண்டு பயப்படாமல் களமிறங்குங்கள் என்று உற்சாக டானிக்கை ஊட்டி விட்டுள்ளார். எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சகட்டு மேனிக்கு அள்ளிவிட்டு வெற்றி பெற்று விடுகிறார்கள்.
அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று மாண்புமிகு மன்மோகன் பேசி தனது கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் அடுத்த கட்சிக்கு ஆலோசனை கூறியதாக நமது செய்தியாளர் மௌன புன்னகை பூக்கிறார். மாநிலங்களவையில் முதல் நாளும் மக்களவையில் மறுநாளும் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டதால் ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து வந்த அண்ணா ஹசாரே தனது படை பரிவாரங்களோடு போராட்டத்தை முடித்து விட்டதாக மத்திய பிரதேசத்திலிருந்து மத்திய செய்தியாளர் மத்தளம் அடிக்கிறார். அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரக துணை அதிகாரி தேவ்யானியை கைது செய்து அவமானப்படுத்தியதற்காக கண்டனம் தெரிவித்து இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பு முற்றுகையிட்டு ஆவேச கோஷமிட்டு போராட்டம் நடைபெற்றதாக டெல்லி செய்திகள் நெருப்பாய் சீறுகின்றன. அமெரிக்க துணை தூதர் கைது செய்யப்பட்டது திட்டம் போட்ட சதி என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கூறியதோடு அனைத்து கட்சிகளும் அவரவர் பங்கிற்கு கண்டித்து பேசி மாநிலங்களவையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செய்திகள் பதிவு செய்கின்றன. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலியை அரசியலுக்கு இழுத்துவிட்டு ஆட்டம் பார்க்க கை கட்சியும் தாமரை கட்சியும் தீவிரமாக பந்து வீசி வரும் வேளையில் அரசியல் பற்றி கருத்து கூற விரும்பவில்லை என்று கங்குலி தடுத்து ஆடியுள்ளதாக எமது துடுக்கான செய்தியாளர் துடுப்பால் விளாசுகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட லலித் மோடி ராஜஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் தேர்தலில் போட்டி போட தடையேதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் பச்சை கொடி காட்டிவிட்டதால் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டதாக மட்டை பந்தாட்ட செய்திகள் பட்டையை கிளப்புகின்றன என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு பட்டையை தீட்டுகிறோம். கலர் கலரா கட்சி கொடி கண்ண மறைக்குது, கஷ்டப்படும் ஏழையெல்லாம் எங்கோ கிடக்குது. கலர் கலரா கட்சி கொடி கண்ண மறைக்குது, கஷ்டப்படும் ஏழைங்கெல்லாம் எங்கோ கிடக்குது. சூப்பர் மாரசாமி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. சரிதான். இப்ப அந்த எதிர்கட்சிகள்லாம் எப்படியாவது ட்ரிப் காயினை போட்டுறோம் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியோட இந்த ஊழல் அவங்க பண்ண விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் சொல்லி எப்படி காயின் போட்டு நினைக்கிறாங்க மாரசாமி. சரிதான். ஆனா ஆளுங்கட்சி சாதனம் இல்ல, அவங்க நிறைய சாதனை பண்ணிருக்காங்களா? ஐயோ, அவங்க சாதனை தான் டெய்லி பேப்பர்ல எல்லாம் வந்து நிறுக்குதே. நான் சொல்றது உண்மையான சாதனை. 100 நாள் வேலை திட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம், இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி எப்படியாவது காயின் போடணும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா நான் சொல்றேன், நீ வந்து ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா போயிடலாம். மாரசாமி, தாய்மார்கள்ட்ட ஓட்டு வாங்கணும்னா கண்டிப்பா அடுப்பாங்கல கை வைக்க விட மாட்டாங்களா? அது என்ன அடுப்பாங்கற? இப்போ நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த கேஸ் விலையேற்றம் தான் முக்கியமான பிரச்சனையா இருக்கு போது மாரசாமி. ஆமா ஆமா, உண்மையிலேயே மாரசாமி வீட்டுல போனாடி கூட டீ கேட்க முடியல. ஏன்? மாசம் கேஸ் விலை ஏறுதுல்ல. ஐயோ, ஏன் கேக்குற? அது பெரும் தொல்லையா இருக்கு. இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த கேஸ் விலையேற்றம் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு போகுது. சரிதான். அது மட்டும் இல்ல மாரசாமி, விஞ்ஞானிகள்லாம் இப்போ நம்ம ராக்கெட் விட்டாங்கல்ல. ஆமா, டிவில காட்டினாங்களா? செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் அப்படின்னு. ஆமா ஆமா, அது கூட கொஞ்சம் மெதுவா தான் போகுது. ஆனா அந்த கேஸ் விலையேற்றம் அதை விட அதிகமா போகுதே மாரசாமி. அடப்பா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த காயின் போட்டலாமா? பலூன் 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 என்னடாப்பா இது அப்படின்னு கேட்க சொல்ல, இந்த கேஸ் விலை ஏறப்பலாமா இந்த பற்றாக்குறை வரணும். பாவங்க, இந்த கேஸ் பற்றாக்குறை வந்தது ஐயோ, ஒரு கேஸுக்கு 100 200 நம்மளால அதிகமாக வச்சு வித்துனுக்குறாங்க. என்னடா அப்போ இது கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கினே இந்த கேஸ் ஏஜென்சி போய் சரிப்பா அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு போக சொல்ல அவன் கேட்குறான், நீ கேஸ் வாங்கினா முதல்ல ஆதார் அட்டை கொண்டு அப்படிங்கிறான். என்னடா அப்போ இது அநியாயமாக போச்சு. இப்போதான் இந்த உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்த பாவம் மக்களோட அத்தியாவசிய பொருளுக்குலாம் நீங்கள் வந்து இந்த ஆதார் அட்டை கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மட்டுமா சொல்லிக்கிறாங்க, நம்ம இந்த கேஸ்க்கே பெட்ரோலுக்குலாம் ஒரு அமைச்சர் பாருங்க, தாங்க இந்த வீரப்ப மொழின்னு ஒரு ஐயா, அவர் கூட சொல்லிக்கிறாரு, மக்கள்லாம் பாவம்பா, இந்த அத்தியாவசிய பொருள்லாம் இந்த ஆதார் அட்டை கேட்டு அவங்கள ஒன்றும் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க. கடவுளுக்கே இங்கே சைக்கிளாம், ஆனால் இங்கே பூசாரிக்கு பைக் அப்படிங்கிற சாக்கில் அவங்க என்ன தான் சொன்னாலும் சரிப்பா, நீ வந்து எங்களுக்கு ஆதார் அட்டா கொண்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு கேஸ் குடிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒத்தப்படியாக பிடிச்சினுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் செஞ்சால் நல்லா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? பலூன் பலூன் பலூன். அண்ணாச்சி, மத்திய அரசாங்கம் புதுசா ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். அதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? எல்லாம் உங்க பணம் உங்க கையில அப்படின்னு படத்தோட பஞ்ச் டைலாக் மாதிரி நல்லா ரைமிங்கா வச்சிருக்காங்க. ஏப்பா, ஆனா தெரியாம தான் கேட்கேன், ஏன் நம்ம பணம் நம்ம கிட்ட இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இது அரசாங்கத்தோட புது திட்டமா. அப்படி என்னடா திட்டம்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது இப்போ மக்களுக்கு இவங்க மானிய விலையில பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பணத்தை நம்ம வாங்கறதுக்குள்ள ஏன் அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போகிறதுக்கு ஒரு 100, ஏன் இவருக்கு 200ன்னு நிறைய பணம் வந்து அப்படியே பட்டுவாடா போயிடுது இல்லையா. ஆனால் இந்த திட்டத்தில் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்களாம், நாம் நேரடியாக போய் எடுத்துக்கலாமா. இந்த ஐஸ் திட்டம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பணம் நம்ம கையில் வந்து சேரத்துக்குள்ளே நாம் எவ்வளோ பாடுபடுவோமோ நமக்கு தெரியாது, ஆண்டவனுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். என்ன நான் சொல்கிறது?
ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் குச்சாய். இந்த அந்தான்னு இழுத்துக்கிட்டு கிடந்த ஒரு மசோதா ஒரே ஒரு கட்சி மட்டும் தெரிவித்த எதிர்ப்பையும் தாண்டி ஓடி ஓடி போய் ரேஸில் வின் பண்ணிடுச்சு. ஊழலுக்கு கடிவாளம் போட உதவுமா உதவாதா? இருக்கிற சட்டமே எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிற நேரத்தில் இந்த மசோதா வந்து என்னத்தை சாதிக்க போகுதுன்னு கேள்வி இருந்தாலும், ஊழலுக்கு முடிவு கட்ட போறோம்னு அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற விதமா லோக்பால் மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. அந்த பால் தான் நம்ம கஃபேல இன்னைக்கு ஸ்பெஷல். இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். அரசியல் வாழ்க்கையில் எல்லோரும் பரபரப்பா இருக்கிற நேரத்தில் எப்பவுமே கலகலப்பா இருக்கிற அரசியல் தலைவர் தாங்க பீகார் முன்னாள் முதல்வர் லாலு. வனவாசம் போயிட்டு வந்த மாதிரி சிறைவாசம் போயிட்டு வந்து அரசியல் கட்சி தலைவர்களை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு லாலு பிரசாத் யாதவ். அவரை பத்தி தாங்க இன்னைக்கு நாமளும் கலகலப்பா விறுவிறுப்பா பார்க்க போறோம். நம்ம ஊர் பசுநேசன் ராமராஜன்னா பீகார் பசுநேசன் லாலு பிரசாத் யாதவ். ஒருத்தருக்கு பசுமாடு பிடிக்கும் ஆனா பால் பிடிக்காதுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்கல்ல. ஆனா அவருக்கு இப்போ பிடிக்காத பால் லோக்பால். இருக்காதா பின்னே? ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போனவருக்கு ஊழலை தடுக்கிற தண்டிக்கிற லோக்பால் மசோதாவை எப்படிங்க பிடிக்கும்? எப்பவுமே சீரியஸா உருன்னு இருக்கிற அரசியல்வாதிகள் மத்தியில லாலு ரொம்பவே வித்தியாசமானவர். லல்லு பிரசாத் யாதவை லொல்லு பிரசாத் யாதவ்னு கூட சொல்லலாம். பத்திரிகையாளர்கள் சந்திப்பு பேட்டினா அசால்ட்டா ஒரு சேர்ல குத்த வச்சு உட்கார்ந்து குண்டக்க மண்டக்க பேட்டி கொடுப்பாரு. அதே நேரத்துல அதிரடிகளுக்கும் பெயர் போனவர். அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னு அத்வானி இந்தியா முழுக்க ரத யாத்திரை கிளம்பினாரு. ஆனா பீகார்ல அந்த ரதத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர் போட்டதோடு அத்வானியையும் அரெஸ்ட் பண்ணினாரு. இதே மன்மோகனோட அமைச்சரவையில ரயில்வே மினிஸ்டரா இருந்தப்போ கடைசி வரைக்கும் டிக்கெட் விலை உயர்வு இல்லாத பட்ஜெட் போட்டாரு. ரயில்வேய லாபகரமான துறையா மாத்தினாருன்னு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கே வகுப்பெடுக்க போனாரு. ஆனா இப்படி ஓடுற ரயில வச்சு இவருக்கு நல்ல பெயர் இருந்தாலும் நடையா நடக்கிற கால்நடையால தான் களங்கமே வந்துச்சு. 1990ஆம் ஆண்டு லல்லு பிரசாத் யாதவ் பீகார் முதல்வரா இருந்தப்போ கால்நடை தீவனம் வாங்கினதுல ஊழல் நடந்ததா குற்றச்சாட்டுகள் கொதிச்சு 1996ஆம் ஆண்டுல பூதமா கிளம்புச்சு. போலி ரசீது தயாரிச்சு 37.70 கோடி ஊழல் பண்ணினதா, அதாவது தீவனமே வாங்காம ஆவணம் போலியா தயாரிச்சதா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. பதவியை ராஜினாமா செஞ்ச லாலு கொஞ்சம் கூட யோசிக்காம தன் மனைவி ராப்ரியை முதல்வர் நாற்காலியில உட்கார வச்சாரு. அது வரைக்கும் அடுப்பறையை தவிர அரசியல்னா என்னன்னே தெரியாத ராப்ரி தேவி அரசாங்கத்தை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி லாலு அடிச்ச கூத்துகள் கொஞ்ச நஞ்சமல்ல. பல வருஷங்களுக்கு பிறகு வந்துச்சுங்க நம்ம அதிரடி லாலுவுக்கு ஆப்பு. லாலு குற்றவாளிதான்னு சொன்ன ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் யாருக்கும் அஞ்சாத லாலுவுக்கு 5 வருஷ ஜெயில் தண்டனையை கொடுத்துச்சு. அதே சமயத்துல 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெறக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் பதவி இழக்கணும்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் வந்ததால நம்ம கட்டுதுறை லாலுவுக்கு கட்டம் சரியில்லை. 74 நாட்கள் ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தவரு இப்போ ஜாமீன்ல வந்திருக்காரு. வந்ததும் வராததுமா அதிரடி கருத்துக்களை அள்ளி தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரதமர் பதவி நாற்காலியில ஃபெவிகால் மாதிரி உட்கார பொருத்தமானவர் ராகுல் காந்தி தான். மதவாத பாஜகவை மண்ணை கவ வைப்பேன், லோக்பால் மசோதாவை நிறைவேற்றக்கூடாதுன்னு கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. லாலு தன் வாளை சுருட்டிக்கிட்டு அரசியல் பண்ணுவாரா இல்லையாங்கிறதை பார்ப்போம். இந்த அமெரிக்கா இருக்குதே அப்பப்போ ஏதாவது பண்ணி வம்பள மாட்டிக்கிறது. இப்போதான் நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் அது சூடு பிடிச்சிருக்கு. இந்தியாவுடைய துணை தூதரை கையில் விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னத்துக்கு? ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்கன்னு தூதரை போய் அரெஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல,
அது ரொம்ப இப்போ ராஜாக்கள் காலத்துலேருந்து தூது போகிறவங்களுக்கு உரிய மரியாதையை அடுத்த நாடு கொடுத்து அனுப்பணும். இது வந்து 23ஆம் புலிகேசியில் புறா அடிச்சு தின்ன மாதிரியா திங்க முடியாது. நம்ம புறா அடிச்சு தின தூதுவருங்கிறதுக்கு ஒற்றர்கள் போயிட்டு வருவாங்க, அது வேற. அந்த ஒற்றர்கள்ங்கிற வேற, அது தெரியாமல் போயிட்டு வர்றது. அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தூதுவர்கள்ங்கிறவங்க வந்து சிறப்பானவங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு தூதுவர். அதுக்கு பிறகு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலையும் தூதரகம் வச்சுக்கிறது, அந்த தூதரகத்தில் அந்த தூதுவர்லாம் இருக்கிறது அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதையை எல்லா நாடும் கொடுக்கணும். ஒரு நாட்டில் சண்டை நடந்தால் கூட அந்த தூதுவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். இந்தியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே தலையிடுறது தூதரகம் தான். இந்திய தூதரகம் தான் தலையிடும். அவங்களுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் ஒரு தடவை அமெரிக்கா போயிருக்கல, ஏர்போர்ட்டில் என்னையே அவுத்துட்டாங்க பேண்ட்டு ஷர்ட். ஏன் எதுக்கு? ஏன்னா கீன்னு கத்திடுச்சு. அது அந்த டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அதுக்கு பேர் மெட்டல் டிடெக்டர் கூட இல்லை, அது எல்லா டிடெக்டர், எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடும். என்னடா கத்துதுன்னு எனக்கும் புரியல. முதல்ல பயந்துட்டேன் நான், எவனாவது நம்மகிட்ட எதுவும் வச்சு விட்டான், நான் பின்னாடி எதுவும் வச்சு விட்டான், நான் நம்ம நாட்டில் கஞ்சா பொட்டலத்தை போட்டு விட்டு கேஷ் போடுற மாதிரி இவன் எதுவும் வச்சு விட்டானான்னு எனக்கு பயம். உள்ளே போனால் அப்புறம் பார்த்தா ஒன்றுங்க பார்க்கணும், நான் வந்து கஷ்டக்கட்ட ஒன்றும் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா அது இந்த முதல் நாள் சாப்பிட்டதுல ஏதோ மஞ்சள் ரசம் சாப்பிட்டதுல மஞ்சள் மாதிரி ஏதோ ஒட்டியிருந்துருக்கு பேண்ட்டில். அது கத்த அவன் உண்மை குழம்பிட்டு எல்லாம் மஞ்சள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆனால் என்ன கலட்ட அவுக்க சொல்லலாம், நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் சிரிச்சுட்டே இருந்தீங்க? அவனுக்கே தான் குழப்பம். இன்னும் நம்ம கவுட்ட சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி நினைக்கல. நான் ஏன் சிரிச்சேன்னா, நம்ம மட்டுமா, நம்ம ஒரு சாதாரண ஆள், நம்ம கலட்டினதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸையே கழட்டியிருக்காங்க, அவுத்துருக்காங்க. இதே மாதிரி அப்போ லேசா என்ன பாதுகாப்பு அமைச்சரை, எங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் உங்கள் பாதுகாப்புக்கு அமைச்சர். அப்புறம் பார்த்தா நம்ம நாட்டு ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்கார்ல, ஜனாதிபதி முதல் குடிமகனே கருத்தா கடைசி குடிமகன் நான் அப்படின்னா எனக்கு சிரிப்பு வருமா வராதா? நான் சிரிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம இவர் ஷாருக் கான் ஏன்னா அது 9/11 பிறகு யார் கான் போனால் பிரச்சனையா, அதாவது ஷாருக் கான் போனார், அது சந்தேகப்பட்டு கலக்கிட்டா அவர் இங்கே பெரிய விஐபி. கமல்ஹாசன் போனார்ல, பேரில் ஹசன் வருது இல்லை, பிடிச்சி அவுத்துட்டான். செக் பண்ணிடுவோம்ட்டு பேரே பார்த்துட்டு நான் வேற தாடி வேற வச்சிருக்கேன்னா சந்தேகம் வந்துச்சு. கழட்டி நான் சிரிச்சுக்கிட்டேன். நம்மகிட்ட என்ன இருக்கு, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னா. ஆனால் ஒரு நாடு ஏன் இப்படி பயப்படுறான்? வெளியில் போய் எல்லாம் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இழுத்துக்கிட்டு வரவன் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. பகலில் பூரா ஊர்வம் வெளுத்துக்கிட்டு நைட்டில் ஒருத்தர் நிம்மதியாக தூங்கணும்னா அது விட்டானா நடக்காது. அப்போ கேட்டை போட்டுவான், கதவை போட்டுவான், ரூமை போட்டுவான், எல்லா டாப்பாவும் போடுவான்ல. அது மாதிரி அவங்க இப்போ தான் அதுக்கு ஒரு விஷயமே வந்திருக்குது. ஏன்னா இருக்கிறதெல்லாம் விட்டு தூதுவரிலே கை வச்சிருக்கான். தூதுவரிலே கை வச்சு இப்போ தான் நம்ம இந்திய நாடும் ரோஷத்தை காட்டி தூதுவரெல்லாம் வந்து இப்போ எம்பியெல்லாம் வந்தாலும் பார்க்க முடியாது, எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இப்படியெல்லாம் பண்ணலாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இந்தியா முடிவெடுக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு. நான் பாதுகாப்பு அமைச்சர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து முக்கிய விஐபியெல்லாம் போய் இது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இப்போ தூதுவரிலே கை வச்சோன்னா பிரச்சனை வந்துருச்சு. பாதுகாப்புன்னு சொல்லி தான் போகிறது, சோதனைன்னு சொல்லி போகிறது. ஒவ்வொரு நாட்டில் எங்கேயாவது சோதனை போடுறது, அப்புறம் சோதனை போடுறப்பட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு வர்றது. இது உலகம் முழுக்க விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. மற்ற நாட்டு பிரச்சனை தலையிடுறது அமெரிக்காவோட வேலையாக இருக்குது. ஆமாம், அவங்க நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ தான் தொலைபேசி விட்டு கேட்குறதுலாம் வந்து ஒரு பக்கம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஆமாம், எதுக்குன்னா எங்களுக்கா அது வெளியுறவு கொள்கை. ஒட்டு கேட்குறது ஒருத்தன் கொள்கையாக வச்சுருக்க முடியுமா? ஒருத்தன் ஒட்டு கேட்குறதே கொள்கையாக வச்சுருந்தா அது எப்படி இருக்கும்? எந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா பயம். அது தூதுவரை கை வைக்கல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இது எந்த புஸ்வானமாக போய் இருக்குமா இல்லை வெடிக்குமான்னு தெரியல. ஆனால் எதிர்ப்பு காட்டணுங்கிறத நம்ம அரசாங்கம் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் இது சரியானதான். நம்மளை சுற்றி நடந்த நடக்கிற விஷயத்தை எல்லாம் காதால கேட்டு கண்ணால பார்த்து சூடா சுவையா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இதை போல இன்னும் சுவையோட நம்ம செய்தி, சூப்பரான செய்தி, இன்னும் பல செய்தி நாளைக்கும் வரப்போகுது. அது வரைக்கும் காத்துருங்க. Thank you.